திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை ஒட்டி தங்கத்தேர் வீதி உலா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை ஒட்டி பக்தர்களோட வருகை அங்கு எந்த அளவில் இருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள் அவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கு? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசிக்காக இன்று அதிகாலை 1:25 மணிக்கு ஜீயர்கள் முன்னிலையில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆகம முறைப்படி சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு திருப்பாவை பாசுரத்துடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து ஏழுமலையானை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மற்றும் ஆந்திர மாநில அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைனில் ஏற்கனவே வழங்கப்பட்ட இலவச தரிசன டோக்கன்கள் உள்ள பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எந்தவித டோக்கன்களும் இல்லாத பக்தர்கள் இந்த 3 நாட்களுக்கு சுவாமி தரிசனம் இருக்காது என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டோக்கன்கள் இல்லாத பக்தர்கள் திருமலையில் உள்ள மற்ற இடங்களில் சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த டோக்கனும் இல்லாத பக்தர்களுக்காக தற்பொழுது தங்கரதத்தில் மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க சாமி வீதி உலாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வைகுண்ட ஏகாதசியொட்டி இன்று இரவு அத்தியாயன உற்சவத்தில் ராப்பத்து உற்சவம் தொடங்குகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு வரக்கூடிய 11 நாட்கள் 12 ஆழ்வார்கள் எழுதிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருந்து 3000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் பகல் பக்தி உற்சவமாக ரங்கநாதர் மண்டபத்தில் ஜீயர்கள் முன்னிலையில் பாராயணம் செய்யப்பட்டது. இன்று இரவு முதல் 10 நாட்களுக்கு ராப்பத்து உற்சவம் தொடங்குகிறது. இதில் நம்மாழ்வார் எழுதிய பாசுரங்களில் இருந்து ஒரு நாளைக்கு 100 பாசுரங்கள் என்று பாராயணம் செய்யப்பட உள்ளது. இது இரவு 12 மணி வரை தொடர்ந்து இன்று வைகுண்ட ஏகாதசிக்காக ஏற்கனவே டிக்கெட் பெற்ற பக்தர்களை சாமி தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளனர். நாளை வைகுண்ட துவாதசியை ஒட்டி நாளை அதிகாலை 5 மணிக்கு ஏழுமலையான் கோயில் தெப்பக்குளத்தில் உள்ள சக்கர தாழ்வார் தீர்த்த வாரியானது நடைபெற உள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ள நிலையில் அன்று இரவு 12 மணி வரை தொடர்ந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். ஜனவரி 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை எந்தவித டோக்கன்கள் இல்லாவிட்டாலும் நேரடியாக இலவச தரிசனத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்து வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 10 நாட்களுக்கு இந்த சொர்க்கவாசல் வழியாக 7 லட்சம் பக்தர்களை சுவாமி தரிசனத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.